அஸ்ஸலாமு அலைக்கும். ரமதான் சீரீஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மட்டன் ஹலீம் ரெசிபி. இந்த ரெசிபி நிறைய பேர் கீழே கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க. ஸோ இது எப்படி ஈஸியாக சிம்பிளாக இன்ஸ்டண்ட்டாக வீட்டில் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். மெஷர்மெண்ட் கிளியராக கீழே இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு பவுலில் கடலைப்பருப்பு, பார்லி, சிறுபருப்பு, கூடவே உளுத்தம்பருப்பு, தோரம்பருப்பு, அரிசி இதெல்லாம் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொரன்னு அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் வாஷ் பண்ணி வச்சுருக்க மட்டன் சேர்த்துக்கிறேன். ஒரு ஆனியன், ஒரு பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மசாலாஸ்க்காக மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, கூடவே சோம்பு பொடி, மிளகு சீரகத்தூள் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒன்றும் பாதியமாக அரைச்ச அரிசி பருப்பை உள்ளே சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி, புதினா, பட்டை, கிராம்பு, ஏலக்காவை நான் இந்த மாதிரி ஒரு டீ பாட்டில் போட்டு சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஃபுல்லாக போடுறதா இருந்தாலும் போட்டுக்கோங்க, வாயில் தட்டுப்படுமே அப்படின்றதுக்காக நான் அப்படி பண்ணியிருக்கேன். அப்புறம் குக்கர் மூடிட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 3 விசில் வந்ததுக்கப்புறம் சிம் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. மட்டன் சூப்பராக குக்காகி வந்துருச்சு. இப்போ மட்டன் தனியாக எடுத்துருங்க. எலும்பெல்லாம் இருந்துச்சுன்னா அதை கையில் தனியாக போட்டுட்டு இப்போ மட்டன் மட்டும் நல்லா கொஞ்சம் கொரன்னு அரைச்சி இது உள்ள சேர்த்துருக்கேன். கைவிடாமல் ஒரு 20 மினிட்ஸ் கிண்டிகிட்டே இருக்கணும். நல்லா ஸ்மாஷ் பண்ணி கிண்டணும். உங்களுக்கு இன்னும் சீக்கிரம் ரெடி ஆகணும் அப்படின்னா குக் பண்ண அந்த பருப்பு அரிசிலாம் இருக்குல்ல, அதை கூட மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சுட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நல்லா குக் ஆனதுக்கப்புறம் ஃப்ரை பண்ண ஆனியன், நெய் ஊற்றிட்டு நல்லா ஒரு 10 மினிட்ஸ் கிண்டி இறக்கிட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். நீங்கள் உடைச்ச கோதுமை, மைசூர் பருப்பு கூட சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும்.